எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கடலூர் மாவட்டத்துக்கு திரௌபதி திரைப்படம் வெளியாகி 3வது நாள் தியேட்டர் சுற்றுப்பயணம் வந்திருக்கேன். மக்கள்கிட்ட அபரிதமான ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது, எழுச்சி இருக்குது. இது வந்து வீரவல்லாள மகாராஜா திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட வரலாறு, விழுப்புரத்தை சேர்ந்த விழுப்புரம் சேந்தமங்கலத்தை சேர்ந்த காடவரார்களோட வரலாறு, இது இந்த மண்ணோட வரலாறு. இந்த மண்ணில் வந்து 14ஆம் நூற்றாண்டில் துருக்கியிலேருந்து படையெடுத்து வந்த அந்த அந்நியர்களை எப்படி இவங்க எதிர்கொண்டு இந்த தர்மத்தை காப்பாற்றி இந்த மக்கள்கிட்ட அப்படியே கொடுத்தாங்க, அதுக்காக எவ்வளோ தியாகம், எவ்வளோ வந்து அவங்களோட வீரத்தை வந்து இதுக்காக வந்து அவங்க வந்து காட்டினாங்க அப்படின்றது தான் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. ஹீரோயின் வந்து அவ்வளோ பாராட்டுறாங்க. நட்டி சார் நடிப்பு, ரிச்சர்ட் சார் நடிப்பு, படத்தோட மியூசிக்கெல்லாம் ரொம்ப பாராட்டுறாங்க. 2 நாளாக எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது மங்காத்தா படத்தோட ரிலீஸ்னால. இன்றைக்கி வந்து காலையில் எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. சேலமில் வந்து அக்ஷயான்னு ஒரு தேட்டரில் 5 ஷோ புக்காக இருக்குது. இன்றைக்கி நைட்டு ஈவினிங் நைட்டு நாளைக்கு 3 ஷோ. அதே மாதிரி ஈரோடு திருப்பூர்லேருந்தும் ரிப்போர்ட் வந்திருக்கு, காலையில் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. சேலம் தருமபுரியிலேருந்து ஃபோன் வந்து, சேலத்துலேருந்து ஃபோன் வந்திருக்கு, 75% ஆக்குபென்சி ஆகிருக்குன்னு. நிச்சயமாக இது ஒரு பெரிய, நேற்று நான் ஒரு உருக்கமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என் மனசில் இருந்த மக்கள்கிட்ட பேசியிருந்தேன். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமாக இது தொடரும். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் மற்றவங்ககிட்ட போய் இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். இது நீங்கள் வந்து சமூகமாக இது அந்த சமூகம் எந்த பிரச்சனையும் இதில் பார்க்காம, இது நம்மளோட படம், ஒட்டுமொத்த இந்த மண்ணுக்கான படம். இந்த மக்களை இப்படியே காப்பாற்றி இப்போ நம்ம வந்து எப்படி வாழ்கிறோமோ அதுக்கு வந்து அவங்க தான் அவ்வளோ பெரிய காரணகர்த்தா. சவுத் இந்தியாவில் முதல் வந்து இவர் தான் வல்லாள மகாராஜா இன்னும் இந்த தர்மத்தை காப்பாற்றினார். அதுக்காக இந்த படத்தை போய் பாருங்கள். இது ஒரு வரலாற்று திரைப்படம். 2 வருஷம் உயிரை கொடுத்து உழைச்சிருக்கோம் நாங்கள், ஒரு 500 பேர். ஸோ தயவு செஞ்சு படத்தை போய் திரையில பாருங்கள். நான் மக்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சாதிய படம் எடுக்கிறவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தில் இருக்குது. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பற்றி நீங்கள் கடன் சார். நான் சாதிய படம் எடுக்கிற பிம்பம் என்னென்னா சார், நான் வந்து வன்னியர் சாதியை சேர்ந்தவன் சார். நான் எடுத்த எல்லா படங்களும் வன்னியர் சார்ந்த நிலங்களே இருக்கும். இதுவுமே திருவண்ணாமலை விழுப்புரத்தில் வாழ்ந்த வன்னியர்களோட கதை தான். அதனால தான் இவ்வளோ விமர்சனம் அது எல்லாமே வருது. அதனால நான் தாங்கிக்கிறேன். ஆனால் அது தப்பாக வெளியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த சமூகத்துக்கு எதிரான படமும் இல்லை திரௌபதி 2. நீங்கள் சொன்ன விமர்சனம்லாம் முன்னாடி இருந்தது. திரௌபதி 2 இந்த மண்ணை காப்பாற்றினா நம்மளோட வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த வரலாறு சொல்லணும்னு எடுத்திருக்கேன். என்னோடய எண்ணம் போய் சேர்ந்துருக்கு. மக்கள்கிட்டேருந்து நல்ல கருத்து வருது. என்ன கொஞ்சம் அந்த 2 நாள் சின்ன பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் இப்போ தீர்ந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் என்னதான் சொன்னாலுமே இனவெறி மதவெறிக்கான படத்தை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணுறவங்க இருந்துட்டு தானே இருக்காங்க சார். அது இருக்க தான் செய்வாங்க. இப்போது நிறைய பேர் என்ன கேட்குற கேள்வியே இது வந்து வன்னியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்குறாங்க. நான் வரலாற்றில் நடந்து தானே எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து எனக்கு இஸ்லாமியர்கள் காட்டின அவசியம் இல்லை. இது அங்கே படையெடுத்து வந்தவங்களாம் நான் காட்டியிருக்கேன். அவங்க அந்த மதமாக இருக்காங்க. இப்போ சமீபமாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். திருப்புவனம் ராமலிங்க அண்ணனோட கொலை வழக்கு. அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணார், சிவனேன்னு இந்த ஒரு வீட்டுக்கு போய் மதம் மாற்ற போனாங்க.